அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து பாருங்க, இசாம் அவர்கள் அழகான ஒரு ஆதாரத்தை தலீல எடுத்து வச்சாருங்க. எதுக்கு? அதாவது ஃபர்சான் தௌஹீத் ஜமாத்துல இருந்தாரு, இப்ப தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியேறிட்டாரு. வெளியேறினதை வச்சுக்கிட்டு நீ ஆதாரம்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஆதாரம் கிடையாது அப்படின்றதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார். என்ன? அப்ப யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் யாரு கொள்கையில இருக்கிறாங்கன்றதை தான் பார்க்கணுமே தவிர நடுவுல அவர் வழி தவறி போனதுனால இதை வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் சொர்க்கத்துக்கு நெருக்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு செயலை செய்யறதுனால அவரும் நரகவாசியா போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நபர் அவர் சொர்க்கத்துக்குரிய செயல்களே நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கடைசி அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு ஜான் அளவுக்கு தான் கேப் இருக்கும். கடைசி நரகத்துக்கு உண்டான ஒரு செயலை செஞ்சு நரகவாசியா போயிடுவாரு. அதே மாதிரி ஒருத்தவர் நரகத்துக்குரிய ஒரு செயலையே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கடைசியில சொர்க்கத்துக்குரிய ஒரு வேலையை செஞ்சு அவர் சொர்க்கவாசியா மாறிடுவாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில நல்ல செயல்களே செஞ்சுக்கிட்டு நேர்வழியை விட்டு ஒருவர் வழி தவறி போவாரேயானால் அதனால அவர் இருந்தது நேர்வழி இல்லைன்னு ஆகுமா? அழகான ஒரு கேள்வி, அடிப்படையை சொல்லி அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதுல டிஎன்டிஜேல இருந்து விலகிறவரு நரகவாசின்னு இருக்கா? நம்மாளு என்ன இதெல்லாம் இந்த ஆதாரம் சரியில்லையா? ஏன்னா இதுல டிஎன்டிஜேல இருந்து விலகிறவரு நரகவாசின்னு இருக்கா? அறிவு கொழுந்து அப்படியே அறிவு பொங்கி வழியுது பாருங்க. எப்படி கேட்கிறாரு பாருங்க. உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து கொண்டிருப்பார். சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் இடத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு சுவனத்தை நெருங்கி விடுவார். ஆனால் இறுதியில் அவர் நரகவாசி செய்யக்கூடிய காரியத்தை செய்து விடுவார். எனவே அவர் நரகத்தில் சென்று விடுவார். இந்த செய்தியை சொல்லி பார்த்தீர்களா? ஒரு மனுஷன் சொர்க்கவாசியா இருக்கிறான், சொர்க்கவாசிகள் செய்யற காரியத்தை செய்யறான், ஆனா கடைசியில் அவன் நரகவாசி காரியத்தை செஞ்சு அவன் நரகவாசியா மாறுகிறானா இல்லையா? அது மாதிரிதான் எங்க ஜமாத்துல பிரச்சாரர்களாக இருந்தாலும் கல்வியாளர்களாக இருந்தாலும் கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க? வழிகேட்டுக்கு போயிறாங்கிற அடிப்படையில் இந்த செய்தி அவங்க சொல்லி காட்டுறதை நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையிலே இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டா அவருடைய கடைசி இறுதி முடிவு கெட்டதா போயிருது, அப்படி எதுவும் இருக்கிறதா? ஆனா உண்மையிலே இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டா அவருடைய கடைசி இறுதி முடிவு கெட்டதா போயிருது, அப்படி எதுவும் இருக்கிறதா? அப்படி எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக ஹதீஸையும் இயக்க சிந்தனையையும் கலந்து அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது டிஎன்டிஜேல இருந்து விலகினவர்கள் தான் இப்படி நரகவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதே கேள்வி அவர்கிட்ட நம்ம திருப்பி கேட்போம். என்ன? ஃபர்சான் வந்ததுக்கு குர்ஆன் ஆயத்து சொல்றாரு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடி விட்டானோ அவர் நேரிய வழியில வந்துருவாரு, அல்லாஹ் நேரிய வழியில செலுத்துவான் அப்படின்னு பயான் பண்றாரு. சகோதரர் ஃபர்சான் அவர்கள் அது வழிகேடு என்பதை பகிரங்கமாக அறிவித்து அந்த ஜமாத்திலிருந்து வெளிவந்திருக்கிறார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் அது. அதோட அல்லாஹ் கல்ப மாத்திருவான். மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுறானா அவன் தான் நேர்வழி பெற்றவன், அவன் தான் நேர்வழி பெற முடியும். இதுல ஃபர்சான் நேர்வழிக்கு வருவார் அப்படின்னு இருக்கு அந்த வசனத்துல. கேட்டீங்களே, எங்களிடத்துல கேட்டீங்களே, அதுல டிஎன்டிஜே இருக்கான்னு கேட்டீங்களே. ஆனா உண்மையிலே இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டா அவருடைய கடைசி இறுதி முடிவு கெட்டதா போயிருது, அப்படி எதுவும் இருக்கிறதா? அப்படி எதுவும் கிடையாது. அதே மாதிரி நாங்க உங்கள்ட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பாருங்க, எந்த அளவுக்கு மூளை சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து மூளை மழுங்கிருச்சுன்னு பாத்தீங்களா? சாதாரண ஒரு எல்கேஜி மேட்ரு. இந்த அடிப்படையை தெரியாம ஒரு உளறிக்கிட்டு இதுல டிஎன்டிஜன் இருக்கா அப்படின்னு கேட்கின்றார் என்றால், அப்ப இவர் ஆய்வாளர்னு போட்டு இவர் பின்னாடி அக்கீதா, இவர் சொல்ற அக்கீதா கரெக்டா இருக்கும்னு யாராவது நம்பி போனா என்ன ஆகும்? இவர் சொல்ற ஆய்வுகள், இவர் செய்யக்கூடிய ஆய்வுகளுடைய லட்சணம் என்னன்றது விளங்குதா? அப்ப ஆய்வாளர்னு படம் காட்டி கொண்டிருக்கின்றாரே ஒழிய ஆய்வும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து இவர் கேட்கக்கூடிய கேள்வியே பெரிய உதாரணம். சரி, ஓகே, இந்த ஹதீஸை சொல்லும் பொழுதாவது உனக்கு அறிவு வரனா? அதாவது என்ன சொன்னாரு? யார் ஒருத்தவன் நேர்வழிக்கு வந்து விட்டானோ, கொள்கையில கரெக்டா இருக்கிறானோ, அவன் தவறான வழிக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி
நீ இவரே சொன்னாரா இல்லையா? ஹெர்கல் மன்னர் சொன்னதுக்கு ஆதாரம் காட்டினார்ல. இப்படித்தான் சரியான இறைநம்பிக்கை இருக்கும். மனித உள்ளங்களில் அந்த இறைநம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொலிவு, ஈமானுடைய இறைநம்பிக்கையுடைய ஒளி பொலிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் லா யஸ்கத்துஹு அஹதுன், யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை. இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? சொர்க்கத்துக்கு நெருக்கமா வந்துருவாரு, அப்படி செஞ்சுட்டு நரகத்துக்கு போவாருன்னு இருக்கா இல்லையா? அப்ப சொர்க்கத்துக்கு நெருக்கமான வேலையை செய்யக்கூடியவர் சொர்க்கவாசிக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யறவன் கரெக்டான ஈமான் தனியா தானே இருப்பான். அவன் எவ்வளவு கடுமையான பயிற்சி எடுத்திருப்பாரு, எவ்வளவு மார்க் அடிப்படையில் உறுதியான ஆளா இருந்திருப்பாரு. அந்த மாதிரியான ஆளுக்கு போவாங்கன்றதுக்கு தெரியுதுல. அந்த ஆதாரத்தை அப்பயே மறுக்கிறீங்க. அப்ப எல்லாம் தெரிந்து கொண்டே மறுக்கிறது தான். அது கூடுதல் தகவலாக இங்க பதிவு செஞ்சு கொள்கிறோம். சரி, ஓகே. இதுல டிஎன்டிஜேன்னு இருக்கா, டிஎன்டிஜேன்னு இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடியவர் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டோம். என்ன? அது திருப்பி இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். இவர் இடத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமில? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது. எப்படிங்க சொல்றீங்க? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அது இதுக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது அல்லாஹ் போய் சொன்னா? 6வது அத்தியாயத்துல 159வது வசனத்துல ஃபிர்காக்கள், பிரிவுகள், பல பிரிவுகளாக மார்க்கத்தை பிரித்து விட்டவருக்கு உமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது. எப்படி அவ்வளவு பெரிய அறிவு கொழுந்துன்னு பாருங்க. ஆயுப்புலி அப்பாஸ் அலி சலசலப்பிடம் ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு தொடர்பாக கேள்வி கேட்கிறார். ஷிர்க் ஒழிப்பு மாநாடுக்கு போலாமா கூடாதா என்று அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு நம்ம ஆயுப்புலி அப்பாஸ் அலி ஒரு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த மாதிரி விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. 6வது அத்தியாயம் 159வது வசனத்தை எடுத்து சொல்லி அவர் சொல்றாரு, மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்தவர்களுக்கும் உமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இவர் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. அது நம்ம தனி டாபிக்கா வச்சுக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு போயிடாத. அந்த பாயிண்ட் என்ன? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நீ போக கூடாது. அதுக்கு எந்த குர்ஆன் வசனம் வேணா வளைச்சு முழிச்சு திருப்ப அது சொல்ல வர்றீங்க. சரி, இவர்கள் ஒரு தப்பான, ஒரு மோசமான, ஒரு பிதஅத்தான ஒரு விஷயத்தை நோக்கி அண்மை அழைக்கிறார்கள். அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அவங்களோட ஒத்து போக கூடாது. ஏன் நம்ம சொல்றோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அப்படித்தான் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே, இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால், அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோட நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி பல பிரிவுகளாக பிரிந்துகிட்டு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நீ காட்டு பக்கம் ஓடி போயிரு, வேற பல்ல புடிச்சுக்கோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, நீ வேற எங்கடா ஓடி போயிரு என்ற அடிப்படையில் சொன்னீங்களா இல்லையா? அதை தொடர்ந்து என்ன அந்த சகோதரர் விளக்கம் தரக்கூடிய வகையில ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது என்பதற்கு புகாரில ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புகாரி 3606வது ஹதீஸ், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை இவர் எடுத்து சொல்றாரு. அந்த ஹதீஸ்ல எவ்வளவு இட்டுக்கட்டு பாருங்க. ஹதீஸையும் கூட வளைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார் இவர். என்ன சொல்றாரு? இந்த ஹதீஸை படித்து விளக்கம் தர்றாரு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களாம், ஒரு கூட்டம் வருமா, நான் தான் சத்திய கூட்டம்னு சொல்லுமா, நான் தான் முஸ்லீம்னு சொல்லுமா, மற்றவங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து விட்டார்கள்னா அவங்ககிட்ட போய் நீங்க சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களாம். நபி அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் நிறைய ஃபிர்காக்கள், கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம், நாங்கள் தான் முஸ்லீம், மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாங்க என்ன சொல்றோம்? பகிரங்கமா உங்கள்ட்ட சொல்றேன், இந்த புகாரினுடைய 3606வது ஹதீஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் சத்திய கூட்டம், நாங்க தான் முஸ்லீம், மற்றவங்க எல்லாம் முஸ்லீக்கு, இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்க சொல்லி இருக்காங்க? நீங்க எடுத்து காட்டுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸ்ல எங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பா எடுத்து காட்டணுமான உங்களால் எடுத்து காட்டவே முடியாது. ஏன்? அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஹதீஸ்ல கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹதீஸ், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்லயே கிடையாது. அப்ப இது தெரிகிறது அப்பட்டமாக அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி கூட்டம் வரும்போது ஷிர்க் ஒழிப்பு மாநாடு போவாத. எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போக கூடாது. எதை ஒன்று சொன்னாலும்
பேசிட்டு இருப்பாரா, மூச்சு வாங்கும் போது ஷிர்க் மாநாடு போகாத, அடுத்து மூச்சு வாங்கும் போது ஷிர்க் மாநாடு போ, அந்த மாதிரி இங்கே மூச்சு வாங்குற ஹதீஸை விட்டோன்னு அதனால ஷிர்க் மாநாடுக்கு நீ போகாத. நீங்க பகிரங்கமாக ஹதீஸில் இட்டு கட்டியுள்ளீர்கள். அல்லாஹ்வின் தூதர் மேல பகிரங்கமாக நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள். காசுக்காக வேண்டி எந்த அளவிற்கும் இறங்கி காசுக்காக வேண்டி எதையும் முன்ன தயாராக உள்ளீர்கள் என்பதை நீங்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நம்ம தெளிவா சொல்றோம். அந்த ஃபிர்கா, அந்த கூட்டங்கள் எதிலையும் போய் நீ சேர்ந்து விடாதே. ஒரு மரத்தின் வேரையாவது கடித்து பிடித்துக்கொள், ஒரு மரத்தின் வேரையாவது கடித்து பிடித்துக்கொள் என பிடித்து இழுப்பார்கள். வா என் கூட்டத்துல வந்து சேரு, என் ஜமாத்துல வந்து சேரு என்று உன்னை அழைப்பார்கள். ஆனால் மரத்துடைய வேறையாவது நீ கடித்து பிடித்துக்கொள், கூட்டத்துல போய் சேர்ந்துடக்கூடாது. அப்படியே நீ தனியா இருந்தாவது மௌத்தா போயிரு, அதுதான் உனக்கு நல்லது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை நோக்கித்தான் அழைப்பு விடப்படுகிறது. ஷிர்க், மௌலூது போன்ற குஃப்ரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து ஃபிர்காக்களை உருவாக்குவது, இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகேட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது. எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது. என்ன சொல்ல வராருன்னா, ஷிர்க் மாநாடு நடக்கும் பொழுது எல்லாம் அந்த ஊரை விட்டு அப்படியே காலி பண்ணி போய் ஒரு மரத்தோட வேற புடிச்சு அப்படி நின்னுக்கங்க. கைய புடிச்சு வந்து இழுப்பான், காலை புடிச்சு வந்து இழுப்பான், வெளுக்கட்டாம கூட்டு போயிடாத. எங்க மூச்சு விட்டாலும் மூச்சோட பிழத்துல ஷிர்க் மாநாடுக்கு போயிடாத. அப்ப அதுல வந்து ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு இருக்காதுல, அது இதுக்காக பொருந்துமா? பொருந்தாத விஷயங்களை எல்லாம் சொல்லி ஹதீஸ வளைக்கிறது உங்களுடைய திருகுதாளம், நீங்க செய்யக்கூடிய தில்லுமுள்ளு. இசாம் அந்த வேலையை செய்யல, அவர் தலீல சொன்னாரு. நேர்வழியில இருக்கக்கூடியவர் கடைசியில வழிகிட்டு போக வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி வழிகேட்டிலேயே இருந்துகிட்டு இருக்கவர் கடைசியா நேர்வழியே வர வாய்ப்பு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கல்ல. அதுக்காக அவர் இவ்வளவு நாள் இருந்த கொள்கை சரியா தப்பான்னு அந்த அளவுகோல் வைக்காத, உன் அறிவை கொண்டு யோசி, கொள்கை எந்த கொள்கை சரின்னு ஆய்வு செய்ய, ஆளை வச்சு கொள்கை சரியா தப்பான்னு முடிவெடுக்காதன்னு இவ்வளவு அழகா இசாம் வந்து விளக்கி இருக்காரு. இசாம் எம்ஏசி இந்த மூளைய வந்து உங்களுக்கு வேலை செய்யல, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்தை விளக்கி இருக்கிறாங்க. அதுலயும் கூட டிஎன்டிஜன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இவர் வந்து தன்னுடைய அந்த மூளை மழுங்கிய திறனை வெளிப்படுத்துகின்றார். இது வந்து ஒரு பேசிக். நல்லவன் கெட்டவனாவும் போவான், கெட்டவன் நல்லவனாவும் போவான். இந்த அடிப்படையை வைத்து நாம வந்து ஒரு செய்தியை சொன்னோமே ஆனால் அதை கூட அதை கிரகிக்க தெரியாத ஒரு கூழ் முட்டை தான் ஆய்வாளர் என்ற பெயர்ல இப்படி வந்துகிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு தாடியை நீட்டமா வச்சுக்கிட்டு உளறி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, அதாவது வந்து நரகவாசிக்குரிய வேலையை வந்து இந்த ஹதீஸ்ல வருதுல, நேர்வழிக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து அவர் வந்து செய்வாரு. சொர்க்கம் வந்து பக்கத்துல மிக அருகாமையில இருக்கும், அப்ப நரகத்துக்கு உண்டான ஒரு வேலையை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி வருதுல. இதுக்கு யூக விளக்கம் சொல்றாங்களாம். இவங்க என்ன லட்சணத்துல விளக்கம் சொல்றாங்கன்னு பாருங்க. இது வந்து யாருக்கு பொருந்தும்னா தௌஹீத் ஜமாத்துக்காரங்களுக்கு தான் பொருந்தும். ஏன் நரகவாசிக்குரிய வேலையை நீங்க தானே செய்றீங்க அப்படின்றாரு. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பி அமலி அஹ்லின் நார், நரகவாசிகள் செய்யற காரியத்தை செஞ்சு அவன் என்ன செய்வான், வழிகேட்டுக்கு போவான், நரகவாசியா இறுதியில மாறுவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம், பிஜே தான் செய்யறாரு. நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம், பிஜே தான் செய்யறாரு. இந்த ஹிஷாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். டிஎன்டிஜில உள்ள சில சகோதரர்கள் தான் அறியாம நீங்க அதை என்ன செய்றீங்க, செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை நரகவாசின்றீங்கல்ல, நாங்க உங்கள்ட்ட அதே கேள்வியை கேட்கிறோம். இந்த ஹதீஸ்ல நரகவாசியா போறவன் தௌஹீத் ஜமாத்காரன் இருக்கா? பதில் சொல்லணுமா இல்லையா? எப்படின்னு பாருங்க. அப்ப தனக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறது, திரிக்கிறது, உல்டா பண்றது, இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையை சிதைக்கிறது இருக்கா இல்லையா? எல்லா வேலையும் இவர் தான் செய்து கொண்டிருக்கின்றார். சரி, நரகவாசின்னு எங்களை பார்த்து இப்படி சொல்லுவ, நரகவாசி என்று சொல்வதாக இருந்தால் நீ உனக்கே பயான் பண்ணிருக்கீங்கல்ல, இதே அப்பாஸ்லயே பயான் பண்ணிருக்காரா இல்லையா? அது எப்படி அவருடைய கல்ப பிளந்தா பார்த்தீர்கள் என்று கேட்டீங்கல்ல, இதே கேள்வி இப்ப கேட்கிறோம். கல்ப பிளந்தா பார்த்தேன், எங்க கல்ப பிளந்தா பார்த்தேன். மற்ற மனிதர்களிடமிருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம். நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். நீ சொன்ன மாதிரியே வந்துகிட்டு ஏற்கனவே எங்களுக்கு சொன்னீங்கல்ல,
பர்சான் போனதுக்கு சொன்னீங்களா இல்லையா? பர்சான் நல்லதுக்கும் போயிருப்பார், ஏதோ ஒண்ணு போயிருக்கலாம். குர்ஆனை அடிப்படையில ஆய்வு செய்து அந்த ஆய்வை தவறா விளங்கி கொண்டும் போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்கும் தப்பா விளங்கி கொண்டும் போயிருக்கலாம் என்று சொல்லி பர்சானை பத்தி நாங்க பேசும் பொழுது எங்களுக்கு அறிவுரை சொன்னீங்களே, எங்களை நரகவாசின்னு சொல்ற, இப்ப உனக்கு அந்த அறிவுரை பொருந்தாதா? கேட்டுக்கிற வேண்டியது தானே. இப்படி சொல்லலாமா? தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் இந்த மாதிரி திட்டலாமா அப்படின்னு சொல்லி இதே கேள்வியை நீங்க கேட்க வேண்டியதானே, உனக்கு நீங்களே கேட்டுக்கிற வேண்டியதானே. அப்ப இதெல்லாம் ஒரு சரியான நடைமுறையா, ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாம பேசுறத பத்தி விமர்சனம் பண்றது மட்டும்தான் நியாயமான மாதிரி பேசுவாராம். நம்மளை பத்தி நரகவாசி டிக்ளேர் பண்ணுவாராம். நீ நரகத்துக்குண்டான வேலையை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு திருமறை குர்ஆனுடைய செய்திகளை மறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அசிங்கமான ஃபத்வாக்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி உம்மு ஹராம் என்ற பெண்மணியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய நீங்க எங்களை சொல்றீங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதுலயும் அவர் எப்படி ஹதீஸை திரிக்கின்றார் என்பதும் தெரிய வருகின்றது. தான் சொன்னதை நியாயப்படுத்தணும். அதுக்காக என்ன வேணாலும் இவர் இறங்குவார் என்பதற்கு இது ஒரு கூடுதல்